Hey guys, வணக்கம் and welcome back to Crypto தலைவா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Binance Web3 வாலெட்ல கண்டக்ட் பண்ற IP ஸ்டோரி புரோட்டோகால் எக்கோசிஸ்டம் ஏர்ட்ராப்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இதல கொடுத்திருக்காங்க. சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஏர்ட்ராப்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எப்படி இதல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் earn பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்றேன். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. And இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனல்ல கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பத்தி வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிரலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And description Telegram channel link இருக்கு. Telegramல airdrops பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த airdropல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினா அதுக்கு உங்களுக்கு வெரிஃபைடு Binance அக்கவுண்ட் தேவைப்படும். இன் கேஸ் உங்ககிட்ட Binance அக்கவுண்ட் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுக்கிறேன். நியூ அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிடுங்க. KYC கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த airdropல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ என்னோட Binance நான் ஓபன் பண்ணிட்டேன். கீழ asset அப்படினு இருக்கும். இத கிளிக் பண்ண பிறகு டாப்ல exchange and wallet ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். wallet வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இதுவே ஃபர்ஸ்ட் டைம் வாலெட்டை கிளிக் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு கிரியேட் வாலெட் அப்படினு இருக்கும். உங்களோட Gmail மூலமா பேக்கப் எடுத்து வாலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படினா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழ உங்களுக்கு டிஸ்கவர் ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ்க்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல Quest 1 அப்படினு இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா Quest 1 ஜாயின் ஸ்டோரி கேம்பெயின் அப்படினு இருக்கு and Quest 2 ஜாயின் ஸ்டோரி கேம்பெயின் அப்படினு இருக்கு. இந்த ரெண்டு டாஸ்க் தான் நாம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த Quest 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜாயின் நவ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜாயின் கேம்பெயின் கிளிக் பண்ணுங்க. இப்போ கேம்பெயின்ல ஜாயின் பண்ணியாச்சு. இதுல ஒரு 6 டாஸ்க் கொடுத்திருக்காங்க. இந்த சிம்பிள் டாஸ்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ட்விட்டர்ல ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க and ரீபோஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள் டாஸ்க். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழ கம்ப்ளீட் நவ அப்படினு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்விட்டரை பைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பைண்ட் எக்ஸ் அக்கவுண்ட் டிக் பண்ணிட்டு கனெக்ட் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். சைன் இன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு ஆத்தரைஸ் ஆப் ட்விட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே கிளிக் பண்ணுங்கள். இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அகெயின் பேக் வந்துட்டு கம்ப்ளீட் டாஸ்க் வந்து ஃபஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் நவ். இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பேக் டு இந்த பேஜ் வந்துட்டு வெரிஃபை. ஓகே அகெயின் பேக். ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்டு ஃபாலோ ஆன் எக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் நவ். ஃபாலோ வெரிஃபை. ஓகே பேக் அகெயின் கம்ப்ளீட் நவ். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேக் வந்துட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே பேக். நெக்ஸ்ட்டு ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் நவ். ரீபோஸ்ட் பண்ணிடலாம். வெரிஃபை. ஓகே பேக். அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் நவ். ரீபோஸ்ட் அண்ட் வெரிஃபை. ஓகே பேக். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் Quest எல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. Quest 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது இன்னும் ஒரு டாஸ்க் பெண்டிங்கில் இருக்குது. Quest 2 கம்ப்ளீட் பண்ணால் தான் Quest 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ செகண்ட் வந்து ஜாயின் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம இன்னும் கேம்பெயினில் ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் கேம்பெயின். இப்போ அகெயின் ஒரு 6 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து கம்ப்ளீட் இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் நவ். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறதுனால வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே பேக். அகெயின் கம்ப்ளீட் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வெரிஃபை. ஓகே பேக். தேர்டு கம்ப்ளீட் நவ். ஓகே வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் கம்ப்ளீட் நவ் கிளிக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் பண்ணிவிடுங்க அண்ட் வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பேக் டன். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி AI ஆக்டிவேஷன் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. கம்ப்ளீட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் நவ். ஓகே ஸோ இதில் வேலட் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கனெக்ட். பைனான்ஸ் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. வேலட் கனெக்டட். கீழே வந்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1. ஸோ டெஸ்ட் ஃபாசெட்டை வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. கெட் டோக்கன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆட் ODC நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆகிடுச்சு. கனெக்ட் பைனான்ஸ் வேலட். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபை ஆகுது அண்ட் கிளைம் டோக்கன்ஸ் அப்படின்ட்டு காட்டுது. கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டோக்கன்ஸ் நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் அட்லீஸ்ட் நம்மளோட வேலெட்டில் 0.01 ETH அப்படி இல்லைனா 0.01 BNB வந்து ஹோல்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நெட்வொர்க் ஃபீஸ் கிடையாது, நம்மளை ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளோட வேலெட் வெரிஃபைடாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் நான் வந்து BNB வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் விட்டு ஃபுல்லாக பேக் வந்துட்டு அசெட்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் என்கிட்ட BNB சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து BNB டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவ் கிளிக் பண்ணுங்கள் and receive tokens via address. டாப்பில் EVM wallet address இருக்கும், ரிசீவ் கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் காப்பி பண்ண பிறகு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 0.01 BNB வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கூட வந்து இந்த வேலெட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ட்ரஸ்ட் வேலெட் ஆர் சி வேலெட்டில் நீங்கள் வச்சுருந்தா கூட அதிலேருந்து கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ட்ரஸ்ட் வேலெட்லேருந்து 0.01 BNB வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் டெபாசிட் பண்ண அந்த BNB வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அகைன் டிஸ்கவருக்கு போகலாம். Quest 2 கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெபிலிட்டி டாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் நோ கிளிக் பண்ணுங்கள். அகைன் இந்த ஸ்டெப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஃபாசெட்ஸை கிளிக் பண்ணலாம். கனெக்ட் பைனான்ஸ் வாலெட் கிளைம் டோக்கன்ஸ். இப்போ நம்மளுக்கு லோடிங் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாசெட் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆகிடுச்சு. எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல டைமிங் ஓடும் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபாசெட் கிளைம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 1 IP டோக்கன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அசெட் ஆப்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து IP டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகியிருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட்நெட் டோக்கனு. ஸோ இது வந்து யூஸ் பண்ண முடியாது, டெஸ்ட் டோக்கன் தான் இது. இப்போ டிஸ்கவர் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் Quest 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் கம்ப்ளீட் நவ். வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வீடியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிடுங்க. டன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு குவிஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல கிளைம் பேட்ச் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம். தென் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டெபிலிட்டி AI பேட்ச் வந்து கிளைம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஜை விட்டு பேக் வந்துடலாம். அண்ட் இப்போ அகெயின் கம்ப்ளீட் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Quest 2. ஸோ ஜஸ்ட் பேக் வந்துட்டு இப்போ அகெயின் Quest 1 ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது Quest 1 அதாவது நம்ம எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Quest 1 அண்ட் Quest 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா IP டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஏர்ட்ராப் கம்ப்ளீட்டேஷன் ரிவார்ட் 88,888 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ ரிவார்டை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு பெண்டிங் TGE அப்படின்ட்டு இருக்குது. ஸோ TGE எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. TGE எப்போ, அதாவது லிஸ்டிங் எப்போ அப்படின்றத பற்றி நம்மளுடைய டெலகிராம் சேனல் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த ஏர்ட்ராப் எவ்வளோ நாள் லைவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா February 6 வரைக்கும் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்கும். ஸோ இப்போலேருந்து February 6க்குள்ளே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ மஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஏர்ட்ராப் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த BNB ஹோல்டு மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் பேட்ச் கிளைம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு BNB நீங்கள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேறு வேலெட்டுக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ நான் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு இதே போல் சூப்பரான ஆர்டர் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.